இப்ப நம்ம இந்த விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்றோம் இல்ல டத்தோ. இப்ப ஏன் அது என்ன மாதிரி அறிகுறிகள் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும்? இப்போ இவங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்களுக்கு ஏதோ ஒண்ணு சரியில்லை. சில பேர் பார்த்த உடனே சொல்லிடுவாங்க டத்தோ, நீங்க ஏன் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கீங்க, ஒரு மாதிரியா இருக்கீங்க, நீங்க செய்யற வேலை எதுவும் சரியில்லையே, இன்னைக்கே நீங்க கொஞ்சம் ரொம்ப இதா இருக்கீங்க, கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து நம்ம கேட்டு கேட்டு பழகிட்டோம் டாக்டர். சோ அதனால யாருமே வெளிப்படையா ஒரு பிரச்சனையை சொல்றதுக்கே வந்து தயங்குறாங்க. ஆஹா இவங்க பிரச்சனையை சொன்னா இவங்க கொண்டாடுவாங்களே அப்படின்ற ஒரு 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 சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வகையில என்னென்ன அறிகுறிகள் முதல்ல ஆரம்பிக்கும், அது எந்த அளவுக்கு வந்து அடுத்தடுத்த கட்டங்களை கொண்டு போவோம், எப்படி நம்மள அதுல இருந்து காப்பாத்திக்கிறது எப்படி? ஓகே, மனநலத்தை பாதிக்கும் அறிகுறிகள் வந்து நிறைய இருக்கு. அதனால எல்லாத்தையும் நான் சொல்ல அதிகமாக காணப்படும் சில அறிகுறிகள் மட்டும் நான் சொல்றேன். ஓகே, அதாவது உங்கள் எண்ணங்களில் ஓகே குழப்பம் ஏற்பட்டால், அதாவது கண்ட நினைப்புலாம் வருதுங்க, என்னென்னமோ நினைக்க தோணுது, என்னால நிம்மதியா இருக்க முடியல, இந்த மாதிரி நினைப்பு நிறைய வந்துகிட்டு இருக்கு என்பது வந்து ஒரு அறிகுறியாக இருக்கலாம். ரெண்டாவது வந்து அதீத பயம். இந்த ரொம்ப பயமா இருக்கு, காரணமே இல்லாம பயமா இருக்கு, இந்த பயம் தொடர்ச்சியா இருக்கு, அது வந்து இரண்டாவது அறிகுறியா இருக்கலாம். மூன்றாவது வந்து அதீத கவலை, மனசுக்கு நல்லாவே இல்லை, நிம்மதியாவே இல்லை, ரொம்ப வேதனையா இருக்கு, சந்தோஷமாவே இருக்க முடியல, ஓகே தற்கொலை பண்ணிக்கலாம் நினைப்பெல்லாம் வருது, இது வந்து இன்னொரு அறிகுறி. அப்புறம் நம்முடைய அன்றாட நடவடிக்கைகள் பாத்தீங்கன்னா உறக்கமின்மை, தூக்கம் இல்லாம இருப்பது வந்து ஒரு அடிக்கடி காணப்படும் ஒரு மனநல பிரச்சனை. தூக்கம் இல்லாமல் இருப்பது வந்து ஒரு வியாதி அல்ல, அது ஒரு மனநல பிரச்சனையின் அறிகுறி பாத்தீங்கன்னா. அதனால தூக்க மாத்திரை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை சரியாகாது. ஏன் உங்களால் உறங்க முடியவில்லை என்பதை வந்து கண்டுபிடித்து அதன் அடிப்படை காரணத்தை வந்து நம்ம வந்து சரி செய்யணும். அப்பொழுதுதான் வந்து அந்த அந்த பிரச்சனை வந்து சரியாகும். ஆக இந்த மாதிரி குழப்பமான சிந்தனைகள், அளவுக்கு அதிகமான கோபம், அதுவும் ஒரு இது. இயல்பாவே வந்து இவர் கோவப்பட மாட்டாங்க, ஆனா கொஞ்ச நாளா ரொம்ப கோவப்படுறாரு, இதுவும் வந்து மனநல பிரச்சனையின் ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அப்புறம் வந்து அளவுக்கு அதிகமான மதுபானம் அருந்துதல், சாதாரணமா குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அளவுக்கு கட்டுப்பாடோடு குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனா கொஞ்ச நாளா இவர் அதிகமா குடிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு மனநல பிரச்சனை வந்திருக்கிறது. ஆகவே இதான் வந்து அடிக்கடி காணப்படும் வேறு மனநல பிரச்சனைகளின் அறிகுறிகள். குழப்பமான சிந்தனை, அப்புறம் வந்து அதீத பயம், அதீத கவலை, அப்புறம் வந்து அளவுக்கு அதிகமான கோபம், அப்புறம் வந்து அதிகமான மதுபானம் அருந்துதல், இதெல்லாம் வந்து மனநல பிரச்சனை காரணமாக இருக்கலாம். சரி, இந்த மனநலத்தின் அறிகுறிகள் ஒருவருக்கு வந்து அது சில காலமாக தொடர்ந்து இருந்தால், ஓகே அது இருக்கணும், ஒரு காலகட்டம் இருக்கணும், ஒரு வாரம் 2 வாரம் 1 மாசமா வந்து இவருக்கு அறிகுறிகள் இருந்தால், அப்புறம் அந்த அறிகுறிகளினால் அவருடைய அன்றாட வாழ்க்கை பாதிப்படைந்தால், இந்த அறிகுறிகளினால் அவருடைய அன்றாட வாழ்க்கையை பாதிப்படைந்தால், அவருடைய உறவுகளில் பாதிப்பு ஏற்பட்டால், அவருடைய வேலை செய்யும் திறனில் பாதிப்பு ஏற்பட்டால், அப்பொழுதுதான் அவர் மனநோய் கண்டதாக நாம் குறிப்பிடலாம். அப்ப அவருடைய உறவுகள், இதனால வந்து அவருடைய உறவுகள் பாதிச்சிருக்கு, அவரால் ஒழுங்கா வேலைக்கு போக முடியல, அவர் படிக்கிற மாணவனா இருந்தா ஒழுங்கா படிக்க முடியல, வகுப்புகளுக்கு போக முடியல, ஆசிரியர் சொல்றதை கவனிக்க முடியல, வேலையில கவனம் செலுத்த முடியல, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டால் அப்பொழுதுதான் ஒருவர் மனநோய் கண்டதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அருமையான ஒரு விளக்கம் தத்தோ. ஏன்னா நீங்க சொல்றது முழுக்க முழுக்க உண்மை. இப்பொழுது மாணவர்கள் ரொம்ப ரொம்ப மன அழுத்தத்துக்கு பாதிக்கப்படுறாங்க. நம்ம பெரியவர்கள் எல்லாம் நம்ம சொல்லலாம், அதாவது நீங்களாம் என்ன ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, நாங்க படாத ஸ்ட்ரெஸ்ஸா அப்படின்னு. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்தில் இந்த மாணவர்கள் கல்வியிலும் சரி, அதுக்கப்புறமா வந்து இந்த பதின்ம மாணவர்களும் சரி, இந்த கல்லூரியில் எல்லாம் படிக்கிறவங்களும் சரி, அவங்களுடைய மன அழுத்தம் நம்ம சிந்தித்து பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெரியவர்களும் வந்து அதற்கு இணையாக நம்ம பிள்ளைகளும் முன்னேறணும், வாழ்க்கையில எப்படி ஜெயிப்பாங்க, என்னென்ன மன அழுத்தம் அப்படின்னு அவங்களும் கற்றுக்கொண்டு வருவதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஆனா என்ன ஒரு 50% அதுதான் நம்மளால பார்க்க முடியுது. இப்ப இந்த அறிகுறிகள் இருப்பது உங்களுக்கு இப்ப பார்க்கிறவங்களே நீங்க நினைப்பீங்க, ஆஹா இந்த அறிகுறி நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு. தயவு செய்து அதை தவிர்த்து கொள்ள அதாவது முயற்சி பண்ணுங்க. அதோட முயற்சிக்குள்ள ஒரு 2-3% நீங்க கண்டிப்பா செய்ய வேண்டும். அப்படிதான் டத்தோடைய ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு கருத்தும் கூட கண்டிப்பா சொல்லலாம். ரொம்ப அருமையான விளக்கம் டத்தோ.